வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்டுடைய சொல்லும் பொருளும் பார்க்கலாம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நிரந்தரம்னா காலம் முழுமையும், வைப்புனா நிலப்பகுதி, சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழினா வளமிக்க மொழி, இசை அப்படின்னா புகழ். நெக்ஸ்ட் பாருங்க, தொல்லை அப்படின்னா புதுமைன்னு வரும், துன்பம்னு வரும், ரெண்டுமே மீனிங் வரும்பா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ் மொழி மரபு லெசன்ல விசும்புனா வானம், மயக்கம்னா கலவை, இருதினைனா உயர்தினை அக்ரிணை, வளாமை அப்படின்னா தவறாமை. ஐம்பால் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் பலர்பால், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், அந்த 5 பாலும் சேர்ந்தது தான் ஐம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபுனா வழக்கம், திரிதல்னா மாறுபடுதல், தலால் அப்படின்னா தழுவுதல் பயன்படுத்துதல். ஓடை அப்படிங்கிற லெசன் பாருங்க. தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம்னா இரக்கம், முழவுனா இசைக்கருவி, நன்சை அப்படின்னா அதாவது நீர்வளம் நிறைந்த பயிர் விளையும் நிலம் தான் நன்சை, புன்சைனா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டுனா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் தான் வல்லைப்பாட்டு. நெக்ஸ்ட் பயிலுதல் அப்படின்னா படித்தல், நாணம்னா வெட்கம், செஞ்சொல்னா திருந்திய சொல். கோணக்காத்து பாட்டு லெசன் பாருங்க. முகில்னா மேகம், விண்ணம் அப்படின்னா சேதம், கெடிக்கலங்கினா மிக வருந்தி, வாகு சரியாக, சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக, காலன் அப்படின்னா யமன், சேகரம்னா கூட்டம், மெத்தனா மிகவும், காங்கேய நாடுனா கொங்கு மண்டலத்தில் 24 நாடு இருக்கும், அந்த 24 நாடுல ஒரு நாடு தான் காங்கேயம் நாடு. நெக்ஸ்ட் நோயும் மருந்தும் அப்படிங்கிற லெசன் பாருங்க. தீர்வன அப்படின்னா நீங்குபவை, உவசமம்னா அடங்கி இருத்தல், நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய, பேர்தற்குனா அகற்றுவதற்கு, திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து, தெளிவுனா நற்காட்சி, திறந்தன தன்மையுடையன, கூற்றவான்னா பிரிவுகளாக, பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு அர்த்தம், பிணினா துன்பம், ஓர்தல்னா நல்லறிவு, பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். வருமுன் காப்போம் லெசன் பாருங்க. நித்தம்னா நாள்தோறும், மட்டும்னா அளவு, சுண்டனா நன்கு, வையம்னா உலகம், பேணுகையேல் அப்படின்னா பாதுகாத்தல், திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். கல்வி அழகே அழகுன்னு லெசன்ல பாருங்க. கலன்னா அணிகலன், முற்றனா ஒளிர. புத்தியை தீட்டு அப்படிங்கிற லெசன். தடம்னா அடையாளம், அகம்பாவம்னா செருக்கு. திருக்கேதாரம் லெசன் பாருங்க. பண்ணுனா இசை, கனகச்சுனைனா பொன்வண்ண நீர்நிலை, மத வேலங்கள்னா மத யானைகள், முரளும் அப்படின்னா முழங்கும், பலவைனா முதிர்ந்த மூங்கில். பாடறிந்து ஒழுகுதல் லெசன்ல அளந்தவர்னா வறியவர், செராமைனா வெற்காமை, நோன்றல் அப்படின்னா பொறுத்தல், போற்றார் அப்படின்னா பகைவர், கிளைனா உறவினர், பேதையார்னா அறிவற்றவர், மர அமைனா மறவாமை, பொறைனா பொறுமை. வளம் பெருகுக லெசனு. வாரி அப்படின்னா வருவாய், எஞ்சாமைனா குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஓட்டாதுன்னா வாட்டமின்றி, வைகுகன்னா தங்குக, ஓதை ஓசை, வெறியி அஞ்சி, யானர் புது வருவாய். படைவேலம் லெசனு. மரளி காலன், கரி யானை, தூறு புதர், அருவர் தமிழர், உடன்றன சினந்து எழுந்தன, வலிவர் நடுவி ஓடுவார், பிலம் அப்படின்னா மலை குகை, மண்டுதல் நெருங்குதல், இறைஞ்சினார்னா வணங்கினார். நெக்ஸ்ட் விடுதலை திருநாள் லெசனு. சீவன் அப்படின்னா உயிர், சத்தியம் உண்மை, ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி, வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்துன்னா விரும்பி. நெக்ஸ்ட் ஒன்றை குலம் லெசனு. நமன் யமன், சித்தம் உள்ளம், நம்பர் அடியார், படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில், உய்மின் ஈடேறுங்கள், ஈயில் வழங்கினால் நாணாமே கூசாமல். மெய்யொலி லெசன். பகராய் தருவாய், பராபரம் மேலான பொருள், ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு, அருந்தவருக்கு நீங்கியவருக்கு. உயிர்குணங்கள் லெசன். நிறை மேன்மை, அழுக்காறு பொறாமை, பொறையின பொறுமை. மதம் கொள்கை, பொச்சாப்பு சோர்வு, இகல் பகை, மையல் விருப்பம், மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற அப்படின்னு அர்த்தம். 8th ஒருக்க சொல்லும் பொருளும் மொத்தமே இவ்வளோதான்ப்பா.
சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.